குயில் இசை கேட்டு இன்னும் தூங்கிட்டாரு அதுக்குள்ள. ஏங்க 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 என்னங்க இங்க இருங்க. என்ன வளரு? ஏங்க நாங்க பொம்பளைகளா சேர்ந்து கொலக்கட்டை சாமி கும்பிட போறோம். போய் கும்பிடுங்க. ஏங்க எஞ்சி பாருங்க. என்னம்மா? போயிட்டு வரங்க, கதவை சாத்திக்கங்க. எங்க அம்மா என்ன செய்யறா? அத்தை மாமா உங்க அண்ணே மைனி எல்லாரும் தூங்கியாச்சு. நான் கிளம்புறேன், நீங்க வந்து கதவை சாத்திக்கங்க. சும்மா சாத்தி வச்சுட்டு போ வளரு. காலனிக்குள்ள யாரு வர போறாங்க? அப்புறம் நீ வருவ சாமத்துல, அப்பவும் நான் தான் எந்திரிச்சு வந்து திறக்கணும். காலனிக்குள்ள யாரும் வரமாட்டாங்கங்க. நாய் பூனை ஏதாவது உள்ள நுழைஞ்சிரும்ல. நீ சும்மா சாத்தி வச்சுட்டு போ, இல்லன்னா கதவை வெளியே போட்டு சாவியை நீ கொண்டு போயிரு. அப்படி சொல்றீங்களா? ஆமா வளரு, நீ சாமத்துல வரும்போது எந்திரிச்சு என்னால திறக்க முடியாது. தூக்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப வராது. சரி அதுவும் சரிதான். சரி அப்ப நான் பூட்டிக்கிறேன், நீங்க தூங்குங்க. எப்ப வருவ? 12 மணி ஆகும். சரி அப்ப கிளம்பு, பூட்டிட்டு போ. சரி நான் போயிட்டு வரேன், என்ன தூங்குங்க. ம். இந்த மனுஷனுக்காக தான் சாமி கும்பிடுறோம், குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் சாமி கும்பிடுறோம். கொஞ்சம் கதவை பூட்டிக்கிறதுக்கு எந்திச்சு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாரு. எப்பா தடுப்பூசி போடுவாங்களாம்ப்பா, அதுக்கு நீங்க நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? அது எப்படிடா எழுதுறது? அவங்களே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கப்பா, அதுல கையெழுத்து மட்டும் போட்டா போதும். இது எதுக்கு இந்த தேவையில்லாத ஊசி கீச்சி எல்லாம்? எல்லாரும் போட்டுக்கிடணுமாப்பா. ஊசி போடுறதுங்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம். என்னத்துக்கு தான் இப்படி எல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி விடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுல இரும்பு சத்து மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரைன்னு வேற கொடுக்குறாங்க. என்னத்தை சாப்பிட்டு பிள்ளை ஒன்னும் தேர மாட்டேங்குது. ஊசி போட்டுக்கிடவா என்னப்பா? சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு சொல்றேன். நேரம் ஆகுதுல்ல, அப்ப காலம்பிட்டு விட்டுட்டே இருக்கேன், அப்படியே தூங்கு. பிள்ளை தூங்குது இல்ல, கத்தாம வா. எங்க தூங்குறான்னு தூங்கல. தூக்க சொக்குலதான் இருக்கா, நீ என்னன்னு சொல்லு. எங்க நாங்க பொம்பளை எல்லாம் சேர்ந்து கொலக்கட்டை சாமி கும்பிட போறோம். அதை என்னத்துக்கு என்கிட்ட சொல்ற? நீ ஏன் கொலக்கட்டை அவிப்ப, நீ ஏன் சாப்பிடுவ, கண்ணையும் காட்ட மாட்ட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சாமி கும்பிடுறோம். யாரு நான் காட்டனா? நீங்க கொலக்கட்டையை வச்சு சாப்பிடுறதுக்கு எங்களை ஏமா இழுக்கிறீங்க? இப்படி ஏன் பேசுவீங்க நீங்க? எப்பவும் ஒரு பக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா உனக்கு ரொம்ப இருக்கு. இந்த கொலக்கட்டைக்காகத்தானே போற. மாவு எதுவும் கொண்டு போவியா, இல்ல அவங்க கொண்டு வர்றதுல ஓசியிலேயே தட்டிட்டு வந்துருவியா? எங்க சாமி காரியங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நானும் நம்ம வீட்ல இருந்து மாவு கொண்டு போறேன். ஏம்மா நானும் வரேம்மா. வரையா? சசிம்மா நீ தூங்கு. உங்க அம்மா இப்ப போனா வாரத்துக்கு சாமங்குமா ஆக்கிடுவா. காலையில பிற நீ ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆமா நீ இரு, அம்மா ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிட்டு வரேன். சரிம்மா. சரி ஏங்க நான் போயிட்டு வரேன், பிள்ளைய பாத்துக்கோங்க. இல்லாட்டினாலும் தானே நீ தான் பாத்து கிளிக்கிற. போவியா? ஏங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானங்க நான் இப்படி ஓடா தேஞ்சு சாமி கும்பிடுறேன். நீ அப்படி ஒண்ணு ஓடா தேய வேண்டாம். நேரத்துக்கு பிள்ளைக்கு சோறாக்கி போட்டு வீட்டுல செவனேன்னு இருந்தாலே போதும். ஆமா அப்படியே அடுப்படிக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கணும்னு நினைக்காதீங்க, என்ன பொம்பளைகள. ஏத்தா நீ போ. உன்ன இதை ஒண்ணு சொல்லிடுவா. நான்லாம் இப்படி ஓடி ஆடி சாமி கும்பிடுறதுனாலதான் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா 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 ஆமாதான். சரி போ, போய் நீ போய் சாமியை கும்பிடு போ. அப்படி நல்லபடியா சிரிச்ச முகமா அனுப்பி வைங்க. போன்னு சொல்லிட்டேன். ஏங்க அப்படியே நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. இப்ப போறையா மிதிச்சு தள்ளவா? எங்க ஆசீர்வாதம் தானங்க கேக்குறேன், பண்ணி அனுப்பி விடுங்க. சரிம்மா போ. போய் நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு கொலக்கட்டை சாப்பிட்டு வாங்க போங்க. இப்படி ஒரு வார்த்தை நல்ல விதமா சொல்லி அனுப்பினா தானங்க நானும் நிம்மதியா போய் சாமி கும்பிட முடியும். இல்லாட்டி எனக்கு மனசு கேட்குமா சொல்லுங்க? என் மனசு அங்க இருக்குமா? நான் மட்டும்தான் அங்க இருப்பேன். என் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். வீட்டுக்காரர் தூங்குனாரா, பிள்ளை தூங்குனதா, என்ன ஏதுன்னு அப்படியே போட்டு உலட்டிக்கிட்டே இருப்பேன். யாரு நீ? ஆமாங்க. சரியம்மா நம்பிட்டேன். போ போய் சாமியை கும்பிட்டு கொலக்கட்டை சாப்பிட்டு வாப்போ. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுசா இரு, போயிட்டு வாப்போ. சரிங்க, பிள்ளைய பாத்துக்கோங்க, கதவை பூட்டிக்கோங்க. நான் வந்து தட்டுவையும் திறக்கணும். கதவை சும்மா தான் சாத்தி வச்சிருப்பேன். நீயா வந்து திறந்து உள்ள லாக் பண்ணிட்டு படு. என்ன? சரிங்க. நம்மளுக்கு கொடுக்காம இவங்களா கொலக்கட்டையை வச்சு சாப்பிடுறதுக்கு இப்படி ஒரு பேரு, அதுக்கு ஒரு விரதம். நீ தூங்குடா. அப்பா காலையில அம்மா டிபன் பாக்ஸ்ல கொலக்கட்டை வச்சு கொடுத்து விடுவாங்க. நான் ஸ்கூல்ல எல்லாருக்கும் கொடுப்பேன். உனக்கெல்லாம் கொடுப்பா, நீ பொம்பளை பிள்ளை தானே, எங்களுக்கு தான் கொடுக்க மாட்டா. அது ஏன்பா அந்த கொலக்கட்டையை ஆம்பளைங்க சாப்பிட கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாங்க? அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நீ தூங்கு. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, நேரம் ஆகுது, தூங்கு. விஜயாக்கா வாசலோ, நீ வருவேன்னு வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். ஏக்கா என்னைய சானான்னு கூப்பிடுங்கக்கா. சரி சனா, சரி அப்படியே சொல்லானே வருது. எல்லாரும் கூப்பிடுற மாதிரியே நானும் கூப்பிட்டுட்டேன். சரி இந்த எண்ணெயை கொண்டு போய் ராஜேஸ்வரி அம்மாட்ட கொடுத்துரு. ஏக்கா நீங்க வரலையா கொலக்கட்டை சாமி கும்பிட? வரல சனா, வீட்டுல வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி வருது? விஜயாக்கா நீங்க வரலையோ? வளரு நீ இப்பதான் போறியா? ஆமா சொல்லோ, இப்பதான் போறேன். எங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. சானான்னு கூப்பிடு வளரு. சரி சரி அப்படியே வாயில வந்துருதம்மா. விஜயாக்கா நீங்க வரலையாக்கா? அனிதா வீட்டுல ஒத்தையில இருப்பாள்ல வளரு. ஏக்கா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வாங்கக்கா. எல்லாருமே சேர்ந்து வச்சு சாமி கும்பிட்டா நல்லது தானக்கா? இல்ல இப்ப போனா எப்படி வாரதுக்கு 12 மணி 1 மணி ஆயிரும். அவன் நாளைக்கு வேலைக்கு போகணும் பத்தியா, நானும் வேலைக்கு போகணும். காலையில எந்திக்க முடியாது. நாளைக்கு லீவுன்னா பரவாயில்ல.
அதுவும் ஒன்று பார்க்கணும் என்னக்கா. ஆமா சரி, அந்த பிள்ளை வீட்டில் தூங்க வச்சுட்டு நம்ம வரலான்னு பார்த்தா வர்றதுக்கு சாமமாயிரும். அப்புறம் கதவை திறக்கிறதுக்கு வேற அவளை எழுப்பணும். சரிங்கக்கா, சரி, அதனால தான் வரலையாக்கும். ஆமா அதான் நீங்க போறீங்கல்ல, அத்தனை பிள்ளைகளும் சேர்த்து சாமியை கும்பிடுங்க. கண்டிப்பாக கும்பிடுவோம்க்கா. எப்படி அனிதாவுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணும்னு கும்பிடணுமா? ஆமா கும்பிடுங்க, நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா கும்பிடுவோம்க்கா. கும்பிடு சானா கும்பிடு, நீ கும்பிட்டனா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். உன் நல்ல மனசுக்கு கடவுள் எல்லா வரத்தையும் கொடுத்துருவாரு. ஏக்கா அப்படியே நானும் எனக்கும் ஒரு குட்டி பாப்பா வேணும்னு கேட்க போறேன். கேளு கேளு, இந்த வருஷத்துக்குள்ள உனக்கும் ஒரு குழந்தை வரணும். அனிதா கல்யாணத்துக்கெல்லாம் பாரு, ஒன்று வயிற்றுல இல்லைன்னா கையில பிள்ளையோட தான் நீ வரணும். அப்படியாக்கா? ஆமா ஏக்கா நானு. நீ இருந்தா வளரு, நீ இருந்தா. சரிங்கக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க, நல்லபடியா சாமி கும்பிடுங்க. என்ன அப்புறம் இந்த எண்ணெயை நான் கொடுத்தேன்னு சொல்லி ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஆட்டம்க்கா. சனா அதை வாங்கிக்க. சரிங்கக்கா. சரி கிளம்புங்க, என்ன நல்லபடியா சாமியை கும்பிட்டு வாங்க. சரிங்கக்கா, வரோம். வாங்கம்மா வாங்க. நல்ல பிள்ளைங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும். குற்றாலத்தில் அப்போ தண்ணியெல்லாம் நல்லா விழுந்ததாக்கும்? ஆமாம்மா நல்லா விழுந்தது, குளிக்கிறதுக்கு தான் முடியல. கூட்டம்னா கூட்டம், நல்ல கூட்டம். சரி சரி, எல்லா அருவிலையும் குளிச்சிங்களா? எங்கே குளிக்க, அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு நாள்லாம் பத்த மாட்டேங்குது. 4-5 அருவியில் குளிக்கணும்னா ஒரு 2 நாளாவது தங்கி இருந்து தான் பார்க்கணும். நம்ம வேற இங்கே பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டோமா, ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் ஒரு அருவியில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஓஹோ சரி சரி. ஆமாம், அதில் பரிமளா பெரியம்மாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். இனிமேல் உங்கள் கூட எங்கேயும் வரமாட்டேன், உங்களை நானும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் பரிமளாவா? அவள் அப்படித்தான் பேசுவா, ஆனால் அடுத்த நிமிஷமே சொன்னதை மறந்துடுவா. ஆமாம் அதுவும் அப்படித்தான்னு வைங்க, அடுத்த நிமிஷமே கோவமெல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான் நாங்கள்லாம். மணி கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பிணையணும். இன்னும் பிள்ளைங்க வருவாங்கல்லம்மா, சொல்லி விடுவோம் யார்கிட்டையாவது கொண்டு வர சொல்லி. சரி. ஏக்கா வளரு வா, சனா வா. ஏக்கா ஞாபகமா என்னை சனான்னு கூப்பிட்டுட்டீங்க. நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கியே, அப்புறம் மறக்க முடியுமா? இனிமேல் இப்படியே கூப்பிடுங்க, எனக்கா இதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி வா, உட்காரு வா. ராஜியம்மா, மணியக்கா, நான் என் பங்குக்கு மாவு கொண்டு வந்துட்டேன். தங்கின வை, தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, தண்ணி வந்ததுக்கப்புறம் கொட்டுவோம் இதை சேர்த்துன்னு. சரிங்கக்கா, நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வரையா? ஏக்கா இது என் பங்கு மாவு, அப்புறம் விஜயாக்கா அவங்க பங்குக்கு எண்ணெய் கொடுத்து விட்டாங்க, நல்லெண்ணெய். விஜயாவா எண்ணெய் கொடுத்து விட்டாலோ? சரி கொண்டா, இந்த இங்கே நான் வைக்கிறேங்க்கா. ஏக்கா நான் வேணா போய் ஒரு தண்ணி கொடுத்த தூக்கிட்டு வரட்டாக்கா வீட்டில் போய்? பிள்ளைங்க சும்மா இருட்டு நேரத்தில் குறுக்க முறுக்க போய்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் இருங்க, பெரிய ஆளுங்க நாங்கள் யாராவது போகிறோம். இல்லைன்னா இந்த சரசு இன்னும் வரல, அவளுக்கு வேணா ஒரு ஃபோன் போட்டு கொண்டாட சொல்லுவோமா? சரசக்கா கிட்ட தான் போன் இல்லைல்லக்கா. அவன் சுந்தர் ஃபோனுக்கு போடுவான். ஏக்கா எல்லாரும் வந்துட்டீங்களோ? வா பத்மா. நான் தான் லேட்டாக இன்னைக்கு, எப்பவும் நான் தான் முதல்ல வருவேன். லேட்டாக வர சொல்ல கூட இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டா போல. ஏக்கா சனா. சரி சனா, நீ கூட இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல. ஆமாம் நான் லேட்டாக வரதுனால தானே என்னை சுலோன்னு கூப்பிடுறீங்க. இனிமேல் நான் சீக்கிரமே வந்துடுவேன் எதுக்குனாலும், அப்போ என்னை சனான்னு தான் கூப்பிடணும். கூப்பிட்றோம். ஏக்கா அந்த தண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டியா? மகராசியாக இருப்பேன், தண்ணி தான் இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் இருக்கும்போது நீங்கள் கவலையே படக்கூடாதுக்கா, நீங்கள் நினச்சா போதும், அதை நான் உடனே செஞ்சிருவேன். பத்மாக்கா. என்ன வளரு? உங்கள் பங்கு மாவுங்க. மாவெல்லாம் கொண்டு வரல. அப்புறம் உங்கள் பங்குக்கு? அதுக்கு தானே தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அரிசி மாவுன்னா கடையில் காசு கொடுத்து வாங்கணும், செலவாகும். தண்ணின்னா வீட்டில் குழாயில் சும்மா உழுகுன்னு சொல்லி ஒரு பானையில் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. என்ன ரொம்ப விவரம் தான் என்னக்கா? ஆமாம், தண்ணி மட்டும் என்ன உனக்கு கார்பரேஷனில் சும்மாவா கொடுக்குறாங்க? அதுக்கும் பணம் கட்டி தானே வாங்கணும். இருந்தாலும் ஒரு படி அரிசி மாவுன்னா என்ன விலை, இந்த ஒரு பானை தண்ணின்னா என்ன விலை? ஏக்கா மணியக்கா இங்கே பாருங்க கைவில வளரு, ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கல்ல விடு. ஏக்கா வருங்காலத்துலலாம் தண்ணி தாங்க உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருளாக மாறும். அதெல்லாம் நான் தொலைநோக்கு பார்வையோட இப்போவே யோசிச்சு பாருங்க எவ்வளோ விலை உசந்த பொருளை கொண்டு வந்திருக்கேன். ஆனாலும் இந்த பேச்சு சாமர்த்தியத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு காலனிக்குள்ள ஆளே கிடையாது பத்மாக்கா. ஏப்பா உட்காருங்க. இது என்னது, என்ன பாட்டில்? விஜயாக்கா கொடுத்து விட்டுருக்காங்க பத்மாக்கா. அப்படியா, அவங்க வரலையோ? ஆமாம் அவங்களுக்கு வர்றதுக்கு தோதுபடலை. தோது இல்லையா? என்ன இன்னமும் வந்துகிட்டு இருக்கு பீரியட்ஸ்? வயசு ஒரு 40-45 இருக்காது அந்த அக்காவுக்கு. பத்மாக்கா, தோதுன்னு அந்த தோது இல்லை. அப்புறம் என்ன? அவங்களுக்கு பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு வசதி படலம்மா. ஆமாம், என்ன பச்சை பிள்ளைய வச்சிருக்காங்க, விட்டுட்டு வர்றதுக்கு வசதி படலை. அடாடாடாடா, அவங்க என்ன காலையில் வேலைக்கு போகணும்ல நம்மள மாதிரியா? நம்ம மட்டும் என்ன வீட்டில் சும்மாவா இருக்கோம்? உடனே ஆரம்பிச்சிடாதீங்க என்ன. இதுக்கு தான் நம்மளும் ஒரு வேலையை பார்க்கணுங்கிறது, அது ஒன்றும் செட் ஆகவும் மாட்டேங்குது. நீங்க தான் ஜோசியம் பார்க்க படிக்க போறேன்னு இல்லை, அப்புறம் என்ன? ஆமா படிக்கத்தானே போறேன். படிங்க. ஊருக்குள்ள யார் சொல்றதும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, நீங்களாவது ஒழுங்கா சொல்றீங்களான்னு பாப்போம். ஜோசியமா படிக்க போற பத்மா? ஏக்கா ஆமாக்கா. திடீர்னு என்ன ஜோசியம் ஜாதகம்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போயிட்டேன்? ஏக்கா உட்காந்த இடத்துல இருந்தே எல்லார் வீட்டு கதையும் கேட்கலாம்க்கா, அதுல காசும் வருது அப்படின்னு. அதை விட நல்ல பிசினஸ் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். என்ன சண்முகம் ஜோசியர் பொண்டாட்டிய பத்தியா? அதே தான்க்கா நானும் சொன்னேன்.
பாருங்கக்கா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 20-25 பேர் வராங்கக்கா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா மணிக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எம்பிட்டு ஊர்ல இருந்து ஆளுங்க வராங்க தெரியுமா இப்பெல்லாம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நூறு மாதிரி செயின் போட்டிருந்தாங்கக்கா அந்த அக்கா. இப்ப பாருங்க நல்ல வட்டம் கணக்கட்டு செயின் போட்டிருக்காங்க. அது மட்டுமா காலில் நல்ல தண்டை மாதிரி பெரிய கொலுசுக்கா. அவங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா ஆனாலும் போட்டிருக்காங்க. காசு இருக்கு செஞ்சு போடுறாங்க. கையிலையும் தங்க வளையல் எல்லாம் ஒரே தங்கம் தான். ஓஹோ, அதனால அப்ப நீ அந்த மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுற. காசு சம்பாதிக்கிறோமா இல்லையாக்கா, நாலு மக்க மனுஷருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலாம்ல. அதான் படிக்க போறேன். யாரு நீங்க? ஏப்போ உனக்கு நீ இழுத்துக்கிட்டே இருக்கணும். சரி படி 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 பாப்போம், நீ தான் கரெக்டா சொல்றேன்னு பாப்போம். ஏக்கா எல்லாரும் வந்துட்டீங்களோ? நான் தான் லேட்டாக்கா அன்னைக்கு. பாச்சாரசு, ஆமா நீ தான் கடைசியா வந்திருக்கவா. இந்தாங்கக்கா என் பங்கு மாவு. மாவு நல்லெண்ணெய் தண்ணி எல்லாம் வந்துருச்சு போல. ஆமா ஆளாளுக்கு ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லாரும் மாவு கொண்டு வந்தாங்க. பத்மா தண்ணி கொண்டு வந்தா. விஜயா நல்லெண்ணெய் கொடுத்து விட்டுருக்கா. சரிக்கா ஆரம்பிச்சிருவோமா கொலக்கட்டை பிடிக்க? ஆமா இந்த மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருந்தோம், தண்ணி பத்தாம போச்சுன்னு அப்படியே நிப்பாட்டிட்டோம். சரசக்கா ஏன் லேட்டு? வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு மணியக்கா. என்னக்கா வேலை? காலையில பாத்துக்கிடலாம்லக்கா. காலையில நேரத்திலேயே சோறாக்கி டிஃபன் பாக்ஸ்ல வேற அடைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்க்கா அப்படி டிஃபன் பாக்ஸ்ல சோறு கொண்டு போய் எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க? யார் பிடிக்க போறீங்க? சுந்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு பத்மா. அப்படியாக்கா? ஏக்கா அப்படியாக்கா? சொல்லவே இல்லை. எனக்கே இன்னைக்கு காலையில தான் தெரியும். நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோமா. பையனும் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. காலையில நான் தூங்கி எந்திரிச்ச உடனே சர்ப்ரைஸா வந்து சொல்றான். அந்த ஏர்போர்ட் வேலையா சரசு? ஆமாக்கா. சம்பளம் எம்பிட்டு? ஏக்கா சம்பளம்லாம் நல்ல சம்பளம் தான்க்கா, கொஞ்சம் பெரிய சம்பளம் தான். பெரிய சம்பளமா? என்ன ஒரு 1 லட்சம் ரூபா வாங்குவானா? இல்லை இல்லை அவ்வளவு பெரிய சம்பளம் இல்லை, 40,000. 40,000 வச்சுக்கிட்டு இந்த காலத்துல என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லாத பத்மா. இந்த சொந்த வீடு இருக்கு, வண்டியும் வச்சிருக்கான். வேற என்ன பெருசா செலவு இருக்க போகுது அவனுக்கு? காலையிலையும் இங்கே வீட்டிலே சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடும் கொண்டு போயிட்டா வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ வெளியே சாப்பாடு செலவும் இல்லை. வாங்குற 40,000த்துல கட்டுச்சட்டா குடும்பம் நடத்துனா எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம் தெரியுமா? அப்படி சொல்லுங்கக்கா. வண்டி லோன்ல டியூல தான்க்கா போட்டு வாங்கியிருக்கான், இன்னும் கட்டி முடியல. சரி அதுக்கு என்ன மாசம் மாசம் ஒரு 4,000-5,000 கட்டுறாப்புல இருக்குமா? எப்படி இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல அடைச்சிடலாம்ல. ஆமாக்கா இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. சரி சரி அதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். சரசக்கா சுந்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ எங்களுக்கு எப்போ ட்ரீட்டு? ஆமா எங்களுக்கு ட்ரீட் வேணும். ஏக்கா ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலான்னு இருக்கேன்க்கா. சரசக்கா அப்படின்னா அதுக்கு எங்க வீட்டில் வச்சுக்கிடலாம்க்கா. உங்க வீட்லையா? ஆமாக்கா குற்றாலத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் ஒன்றும் சாப்பிட முடியாம எல்லாம் ரயிலோட போயிருச்சுல்ல. நானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன்லக்கா, நீங்களும் சரின்னு சொன்னீங்கல்ல. அப்போ சுந்தருக்கு வேலை கிடைச்சதை எங்க வீட்டில் வச்சு கொண்டாடுவோம். நான் தானே செலவு பண்ணி ட்ரீட் கொடுக்கணும். ஏக்கா யார் கொடுத்தா என்னக்கா, நம்ம வீட்டு பிள்ளை தானக்கா அவன். அப்படிங்கிறியா? சரி அப்போ பொருள் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன். எல்லாரும் ஒன்று மண்ணா சேர்ந்து சமையல் பண்ணிடுவோம். ஏக்கா என்னக்கா நான் வாங்கிக்கிடுவேங்க்கா எல்லாம். அதெல்லாம் சரியா வராது. நான் பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு சமைப்போம். எல்லாரும் ஒன்று மண்ணமா வேலையை பார்ப்போம், ஒன்று மண்ணா சாப்பிட்டுக்கிடுவோம். சரிங்கக்கா. அப்படின்னா சரசக்கா என்னைக்கு வச்சுக்கலாம்? சுந்தருக்கு லீவ் இருக்கிற அன்னைக்கு வச்சுக்கிடுவோம். எல்லாருக்கும் லீவ் இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். விஜயா அக்காவுக்கு அனிதாவுக்கு. அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்க்கா. பிள்ளைகளுக்கும் அன்னைக்கு லீவாக இருக்குமா, எல்லாரும் சாப்பிட்றாப்புல இருக்கும். சரி அப்போ வர ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கிடுவோம். மணியக்கா நீங்களும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடணும். எனக்கா நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். சரி பிள்ளைகளும் வந்துடுவாங்க. ராஜேஸ்வரி அம்மா நீங்களும் வந்துடணும், ஐயாவையும் கூட்டிகிட்டு வந்துடணும். நாங்கள்லாம் எதுக்கு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளோட ஜாலியாக இருங்க. எங்களுக்கு இந்த காலனிக்கே வழிகாட்டி நீங்கள் தானம்மா, நீங்களும் வரணும். நீங்கள் வந்து பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும். சரி ஐயாவை கூட்டிகிட்டு வரேன். சரிங்கம்மா நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். சரி எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், யாரும் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க என்ன. சரசக்கா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சுந்தருக்கு வேலை கிடச்சிருச்சு, நம்ம ட்ரீட்டும் கொடுக்க போகிறோம், இந்த சம்பளமும் வாங்கிடுவான். அப்போ அடுத்து கல்யாணம் தானே. இப்போ தானம்மா வேலை கிடச்சிருக்கு, எப்படியும் இன்னும் ஒரு 2 வருஷம் சம்பாதிக்கட்டும், காசு சேர்த்து வச்சுக்கிடுவோம், அப்புறம் கல்யாணத்தை பண்ணுவோம். வயசு 25 ஆயிடுச்சு இல்லை சரசு? ஆமாக்கா 25 பிறந்திருக்கு இப்போ தான். அப்படின்னா ஒரு 4-5 மாதம் சம்பளத்தை வாங்கினதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிரு. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் கொஞ்சம் துடியாக தான் இருக்கிறாங்க. சட்டுப்பட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவங்கள செட்டில் பண்ணி விட்டுட்டோன்னு வையேன், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். அப்படியாக்கா சொல்கிறீங்க? ஆமாம்மா காலேஜ் படிக்கும்போது என் பள்ளியிடம் படிக்கும்போதே பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்றுட்டு இருக்குங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக விடாமல் நம்மளே பிள்ளைக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நம்ம கூட இருந்து வழிகாட்டினா போதும். சரிங்கக்கா அப்போ ஒரு 4-5 மாதம் போகட்டும். ஆமாம் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிரு, பொண்ணு நல்ல பொண்ணா பாப்பமியா, கொஞ்சம் பொறுமையாக அடக்க ஒடுக்கமாக இருன்னு சொல்லி வச்சிரு. அப்படியெல்லாம் எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்கக்கா, காதல் அது இதுன்னு. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் அப்படியே நம்ப முடியாது சரசக்கா. சரி சரி பேச்சோட இருக்கட்டும், கொலக்கட்டையை பிடிக்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. கொலக்கட்டை பிடிக்கும் போது யாரும் பேசக்கூடாது, யார் வாயில இருந்து எச்சி எதுவும் பற்றக்கூடாது கொலக்கட்டை மேலே, சரியா? அப்புறம் சாமி குத்தமாயிரும். சரிங்கம்மா.
முதல்ல ஒரு பாத்திரத்துல மாவை கொட்டி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சரியான பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சிருங்க. பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சாமான் சட்டு முட்டு அந்த மாதிரி உருவத்தில் மாவை பிசைஞ்சு பிடிச்சிருங்க கொலக்கட்டையா. அம்மி குழவி, உரல், சட்டி, பானை, கிண்ணம், டம்ளரு, குடம், விறகு கட்டு இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன உருவம் வேணுமோ எல்லாத்தையும் பிடிச்சி வைங்க. சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் காட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பேசவே கூடாது சொல்லிட்டேன். சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வருஷம் செய்கிறது தானே. வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆஹா இல்லைம்மா. விரும்பின உருவத்தை பிடிங்க. ஒன்றும் பிடிக்க தெரியலைன்னா உருண்டை உருண்டையே பிடிச்சி போடுங்க. சரியா? பிள்ளையார கும்பிட்டுட்டு அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேலையை பாருங்க. சரிங்கம்மா. எல்லாரும் பிடிச்சாச்சா? நான் அம்மி குழவி, இலை, உரல், விறகு கட்டை, அதுக்கப்புறம் தொட்டில் எல்லாம் செஞ்சுருக்கேன். நானும் எனக்கு கைக்கு வந்ததை செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நானும் அம்மி குழவி, உரல், சட்டி, பானை எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நானும் பிள்ளையாரு, படகு அது இதுன்னு எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு வச்சுருக்கேன். நானும் உரல், நட்சத்திரம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு கைக்கு ஒன்றும் வரல, அதனால் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். சரி, இப்போ எல்லாத்தையும் பானையில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துருவோமா? எங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு போய் அவிச்சு எடுத்துகிட்டு வரணுமோ? இல்லை இந்த அம்மா வீட்டு வாசலில் அடுப்பு கூட்டி வச்சுருக்கேன். பானையில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தான் வந்தேன். நல்லா கொதிச்சிருக்கும். நான் போய் வச்சுட்டு வரேன். அதே மாதிரி எல்லாரும் அவங்க இதை தூக்கிட்டு வாங்க. ஐயாம்மா, ஐயா தூங்கிட்டாரா? ஆமாம், ஆம்பளையால் யாரும் பார்க்கக்கூடாதுல்ல, அதுக்காகத்தானே எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் காலனிக்குள்ளே ஆள் அரவமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அப்படி எல்லாரும் மெல்ல எழுந்து வாங்க. அடே, தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்சிருச்சே. நம்ம பேசிக்கிட்டே இருந்துட்டோம்ல மணி, அதான் பாரு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பெரிய பானையாக இருக்குல்ல, இதில் 2-3 தட்டை வைக்கலாம். அடித்தட்டில் நீங்கள் 3 பேர் வைங்க, மேத்தட்டில் ஒரு 3 பேர் வைங்க. அப்போனா ஒரே அடியாக வச்சிடலாம். ஏன் இது மேலே மேலே வைக்கணும்? சரி வை பத்மா, வை. எல்லாரும் பாட்டு பாடுங்கத்தா. ஆடி செவ்வாய் தேடி பிடி, அவையார் நோன்பை கடைபிடி. உப்பில்லாத கொழுக்கட்டைய உருட்டி வச்சேன் உத்தம பிள்ளையாருக்கு. ஏம்மா, எனக்கு ராகமே வர மாட்டேங்குதுமா. வாரத படிங்க பிள்ளைகளா, அதெல்லாம் சாமி ஒன்றும் கோச்சு கிடையாது. மாவிளக்கு ஏற்றி மனமுருகி நின்றேன், மங்கள வாழ்வு தர வேண்டி கொண்டேன். இதுக்கு நான் பரவாயில்லை போல. சரி, கொலக்கட்டையெல்லாம் அவிஞ்சிருச்சு, வாங்க எடுத்துட்டு சாமி கிட்ட போய் வைப்போம். ஏக்கா, அபிஷேகம் அலங்காரம்லாம் அது நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சாச்சு பத்மா. சரிங்கக்கா, நாங்கள் தான் அப்போ லேட்டு என்னக்கா? இருக்கட்டும், இங்கே அம்மா வீட்டு வாசலில் கோயில் பீடம் இருக்கிறதுனால அவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நானே அதுக்கப்புறம் தான் வந்தேன். சரிக்கா, ஏக்கா பாட்டை கண்டினியூ பண்ணுவோமா? பண்ணலாம். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் தருவாய், சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்காயுள் தருவாய், வயிற்றில் குழந்தையும் தருவாய், கையில் செல்வமும் தருவாய், வளமாய் வாழ அருள் புரிவாய் பிள்ளையாரே. அவ்வளோதான், எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஐயா, பொம்பளை ஆளுங்க கொலக்கட்டை சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். சரிம்மா, தெரியாம வந்துட்டேன். அந்த பக்கம் போய்க்கிறேன். சரிங்க ஐயா. ஏம்மா, ஏன் ஆம்பளை ஆளுகள்லாம் பார்க்கக்கூடாது இந்த கொலக்கட்டைய? இந்த விரதத்துக்கு பேரு அவையார் விரதம். அதனாலதான் ஆம்பளை ஆளுங்க யாரும் பார்க்கக்கூடாது, இந்த கொலக்கட்டையை ஆம்பளை ஆளுகளும் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு ஆனால் கொடுக்கக்கூடாதா? அவையாரு கல்யாணமே பண்ணாமல் இருக்கணும், அவங்களோட தமிழ் தொண்டுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது கல்யாணம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி இளமையிலேயே முதுமை வர வாங்கிட்டாங்க. ஆமாம், நானும் படிச்சிருக்கேன். ஆம்பளை ஆளுங்களோட கண் பார்வை தம் மேலே படிஞ்சிடக்கூடாது, தப்பா ஒரு பார்வை யாரும் தன்னையை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இளமையான பொண்ணா அழகான பொண்ணா இருந்த அவங்க வயசான மாதிரி மாறணும்னு வரம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள முன்னாடி வச்சு கும்பிடுறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க யாரும் பார்க்கக்கூடாது, இந்த கொலக்கட்டையை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஓ அப்படியா? சரி. ஆமாம், எல்லாரும் அவங்களுக்கு வேணுங்கிற வரத்தை கேட்டு கும்பிட்டுக்கோங்க. கடவுளே, என் வீட்டுக்காரரு என்றைக்கும் தீர்க்க ஆயுசா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். கடவுளே, என் வீட்டுக்காரரு என் 2 பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் வீட்டுக்காரருக்கு வேலை நல்லபடியாக நடக்கணும். என் 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். கடவுளே, சீக்கிரமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். கடவுளே, என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, அதே மாதிரியே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் சந்தோஷமாக குடும்பம் குட்டின்னு நல்லா வாழணும். கடவுளே, என் கையில் எப்பவும் காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த காலனிக்குள்ளேயே, ஏன் இந்த ஊருக்குள்ளேயே, ஏன் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே, இந்தியாவுக்குள்ளேயே நான் தான் பெரிய பணக்காரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நான் முக்கியமாக நல்லா இருக்கணும். கடவுளே, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படியாவது நான் சீக்கிரமாக ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். 4 காசு சம்பாதிச்சு நானும் என் குடும்பத்தில் மரியாதையாக கௌரவமாக வாழணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க வேண்டின வரத்தை நல்லபடியாக கொடுங்க கடவுளே.